Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ PS2 HDMI கன்வெர்ட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கன்வெர்ட்டரை அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கன்வெர்ட்டரை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த கன்வெர்ட்டர். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம். நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது இதோட ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ ரிவ்யூவில் ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி வாங்கினாலும் அது மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். ஸோ அதர்வைஸ் இது அஃபிஷியல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லி நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பேக்கிங்கும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்த ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் தான், ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்ட் இல்லை. ஸோ ஐ ஆம் லக்கி ஐ திங்க். ஸோ மோஸ்ட்டாக இப்போ வர ஆர்டர் எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட் தான் வருது. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்டே திருப்பியும் பாக்ஸ் பண்ணி திருப்பி அனதர் பர்சனுக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அதர்வைஸ் இன்றைக்கி நமக்கு நியூ ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா சேம் பேக் சைடு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஆக்ஸ் கேபிளும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PS2வோட டைரக்ட் கனெக்டருக்கான பின் இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கம்பிங்க பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம ஏவி கேபிளில் மொத்தமே 4 தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம இப்போ டிவியில் அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இது கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். ரீசன் என்னென்னா அந்த பின்னு நெளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இந்த கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரீசன் இது அஃபிஷியல் கிடையாதுல்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுது. ஸோ HDMI கேபிள் கனெக்ட் பண்ணும்போது ஓகே ஃபைன் தான். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ PS2 ஆன் பண்ணிட்டேன். ஸோ டிவியில் செக் பண்ணுவோம். ஸோ HDMI கரெக்டாக 1ல் தான் இருக்குது. ஸோ செட்டப்பும் ஓகே தான். ஏன் வரல அப்படின்னு பார்த்தா 1 hour later இதில் ஒரு செட்டிங் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வரல. ஸோ இப்போ நான் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வீடியோ அவுட்புட் வருது. ஸோ நானும் கிளாரிட்டி எந்த அளவு இருக்குன்ற ரொம்ப ஈகராக இருக்கேன். ஓகே, உண்மையாலே நல்லாயிருக்கு கிளாரிட்டி வைஸ். ஸோ இப்போ OPL ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா கேம் ப்ளே தான் மெயினாக பார்க்கணும். ஸோ அதில் தான் தெரியும் அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சேம் டைம் பிக்சல் டென்சிட்டியும் இதில் நல்லாவே தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. ஸோ என்கிட்ட OPL மெமரி கார்ட்லேயே இருக்குது சாஃப்ட்வேரு. ஸோ கேம்ஸ் எல்லாமே நான் இதில் சிடியும் போட்டு விளாட்லாம். அந்த ஸ்லாட்டும் நல்லா தான் இருக்குது என்கிட்ட. பட் இருந்தாலும் நான் மல்டிபிள் கேம்ஸ் இருக்கிறதுனால நான் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க்குமே நானாக தான் எல்லா கேமுமே ரைட் பண்ணியிருக்கேன் அந்த ஹார்ட் டிஸ்கில். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 50 கேம்ஸ் கிட்ட நான் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நமக்கு ஃபேவரட்டான கேம் பெயின் கேமே நம்ம இது பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மெமரி கார்டும் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லாட் 1ல் மெமரி கார்டும், ஸ்லாட் 2ல் OPL சாஃப்ட்வேர் மெமரி கார்டும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்லாட் 1 ஃபுல்லாக ரீட் பண்ணிடுது. உண்மையாலே சூப்பருங்க, பக்காவாக இருக்குது கிளாரிட்டி. ஸோ நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போவே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க.
இது வந்து 55 inches டிவியில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, லோடிங்கில் இருக்குது. இந்த சத்தம் தாங்க எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ப்ராக்லன்சர் தான். ஸோ நான் அதுதான் வைக்க போகிறேன். ஆப்போனன்ட் சேம் அனதர் ஃபேவரட் கோல் பேக் தான் வைக்க போகிறேன். ஸோ 2 பேருக்குமே ஈவன் பவர் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம கேம் ப்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உண்மையாலே சூப்பராக இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு நான் அப்போது சின்ன டிவியில் பார்த்த கிளாரிட்டிக்கு இப்போ பெரிய டிவியில் அதை விட பெட்டரான கிளாரிட்டியில் பார்க்குறேன். ஸோ உண்மையாலே அந்த கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகிருக்கு. அந்த சத்தம் தாங்க வேறு லெவல். நீங்கள் இந்த மேட்ச் ப்ளே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அதில். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உண்மையிலே இந்த கன்வெர்ட்டர் ஒர்த்து தான், HDMI கன்வெர்ட்டர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்நாக் போடும் போதாக இருக்கட்டும், பிளாக்கு பண்ணும் போதாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் எல்லாம் போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ஒரு பிக்சல் கூட உடையவே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த HDMI கேபிள் ஆடியோ அவுட்புட்டும் இதிலே வருது. ஸோ இதுக்கு பவர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணாமலே ஒர்க் ஆகுதுன்றது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன், பவர் கேபிள் எல்லாமே இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு பவர் இன்புட்டுன்றது நெசசரி கிடையாது, ஓகேங்களா. சேம் டைம் இதுக்கு ஆடியோ ஆக்ஸ் கேபிளும் இருக்குது. பட் இருந்தாலும் HDMI மூலியமாகவே ஆடியோ அவுட் ஆகுது. ஸோ சில பேர் வந்து இப்போ லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரியேட்டிவ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, க்ரியேட்டிவ் இன்ஸ்பயர்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக அந்த கேபிள் வருது. ஸோ அந்த கேபிளை டேரெக்டாக நம்ம இதுலேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நாய்ஸ் ரொம்ப இருக்குது, ஸோ நான் ப்ரைவேட்டாக விளாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஹெட்ஃபோன் ஜாக் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை கேட்டுக்கலாம். இப்போது ப்ளூடூத் சவுண்ட் பார்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து இதில் HDMI கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். உண்மையாலே சூப்பராக இருக்குங்க. நான் கூட இது இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பிக்சல் கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பிக்சலான 576i. ஸோ அந்த பிக்சல் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போது ரெடி பண்ணும் போதே அந்த காம்போனன்ட் அப்படின்னு ஒரு கேபிள் மூலயமா இந்த 576i வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ஒர்த்து தான். ஸோ அதே மாதிரி இதிலே வந்து ஏவி மினின்னு சொல்லிட்டு ஒரு AV2 HDMIன்னு மினின்னு சொல்லி ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று சேல் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நான் அதோட கிளிப்ஸை நான் அட்டாச் பண்ணுறேன், உங்களால் பார்க்க முடியும் விசிபிளாக. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சேம் இதே மாதிரி தான் 3 AV வந்து இன்னும் கொடுத்து அவுட்டு வந்து HDMI மூலிமா அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது பார்க்கும்போது கிளாரிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதில் 1080 பிக்சல்லாம் கொடுத்துருக்காங்க, 720 1080லாம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டெடிக்கேட்டடான PS2க்காக என்ஹான்சிங் சிப் அதில் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த HDMI கன்வெர்ட்டரில். ஸோ அது வந்து ஒரு ஜென்ரிக்கானது. இப்போ லைக் நம்ம வந்து
ஒரு செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போத்திய டிவிடி பிளேயர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து HDMI சப்போர்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு அது யூஸ் பண்ணலாம். மேபி அதில் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் PS2க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த AV to HDMI மினி கன்வெர்ட்டர் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அது ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் அது வாங்கிறதுக்கு அதை விட இது ஒரு ₹100 தான் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உண்மையிலே நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஆனால் இது என்ன டெடிக்கேட்டடானது. ஸோ அதனால் அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்குது. ஸோ உண்மையிலே இது ஒர்த்து தான் இது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரெண்டுத்தோட கம்பேரிசன் கிளிப்பும் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான PS கன்சோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1994 தான் இதை லான்ச் பண்ணாங்க. அதுவும் ஜப்பானில் தான் இதை லான்ச் பண்ணாங்க டிசம்பர் மந்த்து. ஸோ அதுக்கப்புறமா தான் நார்த் அமெரிக்கா, ஸோ அது வந்து 1995 ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யூரோப்பு சேம் செப்டம்பர் 1995. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது அந்த PS2 பார்த்திங்கன்னா 2000 தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் மார்ச் மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு அஃபிஷியலாக எப்போ இதை லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஆகஸ்ட் மந்த்து தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஃப்ளாட்டு ஸ்லிம்முன்னு சொல்லி 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி 90s கிட்ஸுக்கு தெரியும் இது. ஸோ நம்ம இந்த ப்ளே ஸ்டேஷன் ஷாப்புக்கு போனாலே அந்த கடைகளில் மோஸ்ட்டாக வச்சுருக்கிறது ஃபேட் ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான், ஏன்னா அந்த டைமில் அதுதான் ரிலீஸ் ஆகிருந்துச்சி. ஸோ ஈஸியாகவும் கன்சியூம் பண்ண முடிஞ்சிச்சு. இதுவே ஸ்லிம் ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அப்போது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் தான். அதில் கம்பேரிசன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ இருக்க கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்ரி ஒன் அதுலேருந்து அப்கிரேட் ஆகி வந்தது தான் PS3, 4, 5, இப்போ அடுத்து 6 கூட அப்கமிங்கில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த டைமில் ஸோ நம்மளோட ட்ரீமாக இருந்தது PS2 தான். ஸோ 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஸோ அதுலேயும் பர்டிகுலரான சில கேம்ஸ்லாம் இந்த PS2க்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. என்ன தான் இப்போ வந்து என்ஹான்ஸ் பண்ணி 4Kல கொடுத்து ஸோ அடுத்த லெவல் கிராஃபிக்ஸ்லாம் வச்சு இருந்தாலும் ஸோ அந்த டைமில் அந்த அளவு கிராஃபிக்ஸோடு நாங்கள் பார்த்தது ஸோ அதெல்லாம் ஹாலிவுட் மூவியில் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு கேமிங் கன்சோல், ஸோ அதுவும் எல்லாரோட மனசையும் ஜெயிச்ச கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா PS2 மட்டும்தான். ஸோ அந்த டைமில் ஸோ இப்போவும் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்து ஸோ நம்மளால் யூஸ் பண்ண முடியுதுன்னா ஸோ அப்போவே அந்த அளவுக்கு அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலே சொல்லணும்னா சோனிக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். ஸோ ரொம்ப அழகாகவே அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்மளால் அது யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கனாலே அதுவே பெரிய விஷயம் தானே. ஸோ ஏன்னா அதில் அந்தளவுக்கு அது ஒர்த் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ
போட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் PS2 விளாட்றவங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான கேம் சர்டன் கேம்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான். சரி, இன்னொரு கேம் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் God of War செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ God of Warரோட வியூவிங் ஆங்கிளும் பாருங்கள். ஸோ அதில் வர கிராஃபிக்ஸும், ஸோ அதில் சொல்லவே வேணாம், நிறைய கிராஃபிக்ஸ் வரும். ஸோ அந்த இதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள். ஸோ உண்மையாலே இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இப்போ இருக்க கன்சோலுக்கு ஈக்குவலாக இது இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் HDMI கேபிளோட பிக்சர் குவாலிட்டியை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்டில். ஸோ அந்த பர்னிங் ஃபேஸ் சூப்பராகவே தெரியுது. ஸோ ப்ரிட்டி குட்ங்க. ஸோ உண்மையாலே சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ விஷுவல் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஒரு 1080 பிக்சலில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது 576 ஐன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ கிளாரிட்டி, ஏன்னா நான் யூஸ் பண்ண 55 inches டிவி. ஸோ இருந்தாலும் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஸ்மாக்டவுனில் பார்த்த மாதிரியே தான் இதுவும் நல்லா இருக்குது. ஸோ அதை விட இதில் அந்த மோஷன் கிராஃபிக்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த க்ளவுடோடதாக இருக்கட்டும், இப்போ அடுத்தது சீல ஜம்ப் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஸோ உண்மையாலே இந்த HDMI கன்வெர்ட்டர் ஒர்த்து தான். ஸோ தாராளமாக இதை வாங்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த இது. ஸோ உங்களோட மெமரிஸை நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் க்ரேஸாக இருந்தீங்கன்ட்டு. ஸோ இதில் நீங்கள் எதனாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரெட்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இன்னும் பெட்டராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது டீட்டெயிலாகவும் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் மூலயமா அண்ட் சப்ஸ்கிரைப் மூலயமா எனக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.